ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் பரோட்டா. இந்த வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீட் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வீட் பரோட்டாக்கு வெஜ் சால்னா தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த வெஜ் சால்னா எப்படி பண்ணணுங்கிறத நான் என்னோடய ப்ளாகில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீட் பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீட் பரோட்டா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவில் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். மைதா மாவு பரோட்டாவை விட இந்த வீட் பரோட்டா பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம மாவு இப்போது ரெடி ஆயாச்சு. கையில் தொட்டால் ஒட்டாமல் வரணும். இதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பிணையும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பிசைஞ்சிங்கன்னா பரோட்டாவும் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பரோட்டாவுக்கு தேவையான மாவு ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பரோட்டா பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம பரோட்டா மாவு 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை திருப்பியும் ஒரு டைம் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்க பால்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே இந்த மாவை வச்சு ஃபஸ்ட்டு கைகளால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா இந்த கல் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய போர்டு அளவுக்கு நல்லா பரப்பி விட்டு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம பேப்பரில் விசிறி பண்ணுற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. மைதா மாதிரி நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஒரு அளவுக்கு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதை இப்போது ஒரு கார்னர்லேருந்து நல்லா சுருட்டிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துட்டு இதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாவு தேய்க்கும் போது நீங்கள் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பிணையும் போதே நிறைய எண்ணெய் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா கைகளில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை நல்லா கைகளாலேயே அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா கைகளால் அழுத்தி விட்டதுமே இந்த மாதிரி கிடைக்கும். இதை இப்போது நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ கல் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் திரட்டி வச்சுருக்க இந்த பரோட்டா சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்கள், குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வெந்துருச்சா வேகலையாங்கிறது தெரியும். இது இன்னும் ஒரு நிமிஷம் வெந்ததுன்னா நல்லா 2 சைடுமே வெந்து கிடைக்கும். அந்த பரோட்டா வேகிறதுக்குள்ளே இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திரட்டி வச்சுட்டு கத்தி எடுத்துக்கோங்க. ஒரு கார்னர்லேருந்து நல்லா தின் லேயராக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆயாச்சு. அடுத்த பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நீங்கள் இந்த கீரல் போடும்போது எவ்வளோக்கு எவ்வளோ தின் லேயர் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா லேயராக கிடைக்கும். இது மேலே இப்போது ஆயில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் நிறைய தேவைப்படும். இப்போது இதை ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரை நல்லா இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஃபஸ்ட்டு பரோட்டா பண்ண மாதிரியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை பரோட்டா ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் வெஜ் சால்னா கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.